மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஊழல் செய்பவர்களை எல்லாம் செஞ்சவங்கெல்லாம் விடமாட்டோம் அப்படின்னு அது வந்து ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க தாவேக்கா நான் நினைக்கிறேன். ஊழல் செஞ்சிருக்கியா, பிரச்சனையில் இருக்கியா, உடனே இங்கே வா, ஒரு போஸ்டிங் தரேன்னு சொல்லி ஒரு போஸ்டிங் கொடுத்து உள்ளே எடுத்துக்கிறாங்க. அந்த விடமாட்டேன்னு சொன்னதை வந்து இதுதான் நான் நினைக்கிறேன். நான் அவர்களை போல இல்லை, நான் ஒரு பரிபூர்ண தூய சக்தி அப்படி சொல்லி இந்த தூய சக்தியாக வந்த குரூப் எல்லாமே என்னென்ன மாதிரியான வேலை பார்ப்பாங்க, என்னென்ன மாதிரியான அப்ரோச் இருக்குன்றதுக்கான பிளே புக் ஆல்ரெடி இருக்குது. ஆம் ஆத்மி பிளே புக்கு அந்த மாதிரி இருக்குது. இதற்கு முன்னாடி நாங்கள் ரொம்ப நேர்மையானவர்கள் சொல்லிக்கிட்டவங்க அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் என்னென்ன பண்ணாங்கன்றதுக்கான பிளே புக் நம்மள்ட்ட இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த தூய சக்தி கிளைம்ன்றது வந்து எடுபடாமல் போய்கிட்டு இருக்கிற ஒரு நரேட்டிவ். சண்முகம் சொன்னீங்க, திருமா அண்ணன் திருமா அவர்கள் வந்து அவர் இன்னைக்கு ஒன்று பேசுவார், நாளைக்கு ஒன்று பேசுவார்னு இருந்தது. அது என்ன ஆயிடுச்சுன்னா காலைல ஒன்று பேசுவார், சாயங்காலம் ஒன்று பேசுவார்னு மாறினது வந்து உண்மையிலே வந்து ஒரு துரதிர்ஷ்டம். அது அவரே அவரோட பேட்டிகள்லாம் போட்டு பார்த்து எது எப்போ அவர் சொன்னார், எது அவரோட ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டு, கடைசியாக அவர் சொன்ன நிலவரப்படி, கடைசி கட்ட நிலவரப்படி அப்படின்ற லெவலுக்கு அவர் கொண்டு போய்கிட்டார். இன்னும் யார் யார் மினிஸ்டர்னே தெரியாம அவங்க செலக்ட் ஆகிருக்கிறதுக்கான காரணம் விஜய்ன்ற மனுஷனுக்காக ஓட்டு போடுறதுக்கு ஆல்ரெடியா இருக்காங்கல்ல. அப்போ நீங்க யார் நிறுத்தினாலும் நீங்க அங்க ஜெயிக்கணும்ல, லாஜிக்கலா? உங்களுக்கு எதுக்கு அதிமுக ஆட்கள், எதுக்கு நீங்க அதிமுக ஆட்கள் கூட்டு வரணும்? அவங்க இத்தனைக்கும் வந்து அதிமுக ஹைரார்கியில இப்ப எங்க இருக்காங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்காங்க. நீங்க எதுக்கு அதை எடுத்துட்டு வரணும்னா அப்படின்னா இப்போ இது வந்து அதிமுக யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு? பாஜக கண்ட்ரோல்ல இருக்கு. பாஜகவுடைய கண்ணசைவு இல்லாம அதிமுகவால் அங்க யாருமே ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு இருக்குல்ல. அப்படி இருக்கும் பொழுது ஒருத்தர் அதிமுகவில் இருக்கிறத என்ன வேணா பண்ணலாம், நீட்டா எடுத்துக்கிட்டே இருக்கலாம், உருவிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்றது வந்து பிஜேபிக்கு உறுத்தவே இல்லைன்னா இது யாரோடைய அல்டீரியர் கேம் பிளான்? திமுகவும் போச் பண்ணியிருக்காங்க சார். எம்எல்ஏக்களை போச் பண்றதுக்கான பிளான் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 3 பேரை கைது பண்ணியிருக்காங்களே சார். செந்தில் பாலாஜி வரைக்கும் அந்த லிஸ்ட் போறதா சொல்றாங்க. சொல்றேன், நீங்க போன ஜெயலலிதா இறந்த சமயத்தில் திமுக இருந்த எம்எல்ஏ எண்ணிக்கைகள் எவ்வளவு? கிட்டத்தட்ட ஒரு 99 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. 107 பேர் வருவாங்களா அப்படி இப்படின்னு ஜெயிச்சாங்க. இடைத்தேர்தலையும் ஜெயிச்சு ஒரு 107 எம்எல்ஏ 105வது வந்திருப்பாங்க. அந்த பாயிண்ட்ல இருந்து அவங்க போச் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆட்சி வந்திருக்குமா? வந்திருக்கும். இவங்க போச் பண்ணி 100 பேரை பிடிக்கிறதுன்றது வந்து இது வரைக்கும் 100 பேரை வாங்கினது, 110 பேரை வாங்கினாங்க. பாஜக கூட பண்ணது கிடையாது, பாஜகவே பண்ணது இல்லையா? அந்த அளவுக்கான ஸ்கோப்பும் கிடையாது, வலுவும் கிடையாது. அப்போ 60 பேர் உங்கள்ட்ட இருந்து போக தயாரா இருக்காங்கன்னா 60 பேர் யாரு இருக்காங்களா? அப்ப நீங்க வீக்கா இருக்கீங்களா? நான் கேக்குறேன். அப்ப உங்களுக்கே உங்க மேல டவுட் வருது இல்ல? அப்படின்னா வந்து செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்றத பிளான்ல இருக்காங்களா? கண்டிப்பா இருக்காங்க. அவரு பாணிலே சொல்லணும்னா டெவிலா தான் மாறிட்டாரு. நீங்க வந்து அவர் டெவில்லாம் கேட்கக்கூடாது. இவ்வளவு நடக்குது இல்லையா, இது எல்லாரும் கேட்கணும் இல்லையா? இது எதுக்கு இப்படி பண்றீங்கன்னு நீங்க வந்து ஏன் வந்து ஊழல் பண்ணவங்க எல்லாரும் நீங்க தானே ஊழல்வாதிகள் சொன்னீங்க. யாராவது வந்து அதிமுக மாதிரியான ஒரு ஒஸ்ட் யாரா இருப்புமா, அவங்களோட எல்லாம் சேரலாம். அல்ட்ரா சில்ட்ர கட்சி, அந்த அல்ட்ரா சில்ட்ர கட்சியில இருந்து ஆள் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க சொன்னார்ல. அப்ப அவங்க சில்ட்ரனா, சில்ட்ரகிட்ட நீங்க சில்ட்ர வாங்குறீங்க. திருச்சி கிழக்குல ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் காலியான தொகுதிகளுக்கு எல்லாம் தேர்தல் சொல்லிட்டாங்க. ஆனா தமிழ்நாட்டில் ஏன் சொல்லல? அப்போ தேர்தல் ஆணையத்துக்கே தெரியுது ராஜினாமாக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் இல்லனா. ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு பத்திரிகையாளர் திருமிகு உமா மகேஸ்வரன் பன்னீர்செல்வம் இருந்தார். வணக்கம்மா சார். வணக்கம் தாமரை. விஜயபாஸ்கர் ஸ்கொயர் தாவேக்காவில் இணைஞ்சிருக்காங்க. குறிப்பாக நாங்க தான் தூய சக்தி, சட்டமன்றத்திலேயே முதல்வர் பேசினாரு, ஊழல் செய்ய மாட்டோம், ஊழல் செஞ்சவங்களையும் விடமாட்டோம் அப்படின்னு வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்தாரு. விஜயபாஸ்கர் 2 பேர் மேலேயுமே வந்து ஏகப்பட்ட வழக்கு இருக்குது. குறிப்பாக புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் மீது குட்கா ஊழல் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. ஆர்கே நகரில் லஞ்சம் கொடுத்த வழக்கு, இடி, சிபிஐ, ஐடின்னு ஏகப்பட்ட கேஸ் இருக்குது. அதே போல் கரூர் விஜயபாஸ்கர் மேலே வந்து சொத்து குவிப்பு வழக்கு இருக்குது. குறிப்பாக அதிமுக கூடாரமே காலி ஆகிக்கிட்டு இருக்கு, அங்கே இருந்தவங்களையெல்லாம் இங்கே சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. நியாயப்படுத்த முடியாது, தங்களை தூய சக்தின்னு அவங்களால கிளைம் பண்ணிக்க முடியாது. ஏன் இப்படிப்பட்ட வேலையை தாவேக்கா பண்ணிக்கிட்டு இருக்காங்க?
நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஊழல் செய்பவர்களை எல்லாம் செஞ்சவங்கெல்லாம் விட மாட்டோம் அப்படின்னு. அது வந்து அதை ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க தாவேக்கா நான் நினைக்கிறேன். ஊழல் செஞ்சிருக்கியா, பிரச்சனையில் இருக்கியா, உடனே இங்கே வா, ஒரு போஸ்டிங் தரேன்னு சொல்லி ஒரு போஸ்டிங் கொடுத்து உள்ளே எடுத்துக்கிறாங்க. அந்த விடமாட்டேன்னு சொன்னதை வந்து இதுதான் நான் நினைக்கிறேன். இந்த புராணங்கள்லாம் வந்து சிவபெருமானை பற்றி ஒன்று சொல்லுவாங்கள்ல, அமுதம் வந்து பார்க்கடலை கடைந்தார்கள் தேவர்களும் அசுரர்களும், கொடிய விஷம் வந்தது, வேற யாரையும் அந்த விஷம் தாக்கிடக்கூடாதுன்றதுக்காக அந்த மிடரில் வந்து சிவபெருமான் வந்து அந்த விஷத்தை ஆழகாலத்தை நிறுத்துவார் இல்லையா, அந்த மாதிரி இவங்க வேற எந்த பார்ட்டிக்காவது போய் அந்த பார்ட்டியோட பேர் புகழ் கிட்டுட்டா என்ன பண்றது, வேற எங்கேயாவது சேர்ந்து இவங்கெல்லாம் ஊழல் பண்ணிட்டா என்ன பண்றது. அதனால இதையெல்லாம் வந்து ஒரு சிவபெருமானா இருந்து விஜய் தடுத்தாட்கொள்கிறார், அந்த விஷத்தை எடுத்து கண்டத்தில் நிறுத்துகிறார். இப்படி சொன்னா நல்லா இருக்குல்ல. இந்த டோன்ல தான் நம்ம வந்து அவங்களெல்லாம் சொல்லணும்னு வந்து இவங்க எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. அல்லது இந்த கூட்டணி கட்சிகள் அல்லது இந்த முற்போக்கு சக்திகள்னு தங்களை சொல்லிக்கிறவங்க எல்லாருமே வந்து என்னன்னா எவ்வளவு நல்லது பண்றாங்க பாருங்கன்றாங்க. பிளாட்டன்ட் மர்டர் ஆஃப் ஜஸ்டிஸ், பிளாட்டன்ட் மர்டர் ஆஃப் டெமோக்ரஸி வந்து நடந்துகிட்டே இருக்கு. ஒரு இதுலயும் கிட்டத்தட்ட ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் வைகோ சொல்றது, எங்களுக்கு வந்து நீங்க பதவி விலகுங்க, நான் வந்து பிரச்சாரம் பண்றேன், ஜெயிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்றது வந்து ஓப்பனான குதிரை பேரம். ஆமா, இதுல வந்து மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. வைகோ அவரை மீறி ஒரு ஃப்ராய்டியன் ஸ்லிப் உண்மையை சொல்லிட்டாரு. லைஃப்ல வந்து வைகோ உண்மை சொல்வது வந்து ஒரு அபூர்வ நிகழ்வு. அந்த மாதிரியான ஒரு அபூர்வ நிகழ்வு வைகோ சொல்லிட்டாரு. அது வெளியில வந்துருச்சேன்றதுனால என்ன பண்றதுன்ற பதட்டத்துல நான் 4 பேரை அரெஸ்ட் பண்றேன், 2 பேரை ஜாயின் பண்றாங்க, அந்த நியூஸை மழுங்கடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு சில வேலைகள்லாம் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த தூய சக்தி அப்படின்ற கிளைம்ல வந்து எனக்கு வந்து நம்பிக்கையே இருந்தது கிடையாது. நான் ரொம்ப தூய்மையானவன்னு ஒருத்தர் பாலிடிக்ஸ்ல சொல்லும் பொழுதே முதல் சஸ்பிஷன் வந்து அங்கேருந்து தான் எழும்புது. நான் வந்து ஊழல் லஞ்சம் இதெல்லாம் நான் விட்டுறேன், நான் அவர்களை போல இல்லை, நான் ஒரு பரிபூர்ண தூய சக்தி அப்படி சொல்லி இந்த தூய சக்தியா வந்த குரூப் எல்லாமே என்னென்ன மாதிரியான வேலை பார்ப்பாங்க, என்னென்ன மாதிரியான அப்ரோச் இருக்குன்றதுக்கான பிளே புக் ஆல்ரெடி இருக்கு. ஆம் ஆத்மி பிளே புக் அந்த மாதிரி இருக்கு. இதற்கு முன்னாடி நாங்கள் ரொம்ப நேர்மையானவர்கள் சொல்லிக்கிட்டவங்க அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன பண்ணாங்கன்றதுக்கான பிளே புக் நம்மள்ட்ட இருக்கு. ஸோ அந்த வகையில இந்த தூய சக்தி கிளைம்ன்றது வந்து எடுபடாம போய்கிட்டு இருக்கிற ஒரு நரேட்டிவ். லிட்டரலா குதிரை பேரம் நடந்துகிட்டு இருக்கு. 100%. அதை வந்து விசிகாவும் சரி கம்யூனிஸ்டுகளும் சரி அவங்களை ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது எனக்கே அதிர்ச்சியா இருக்கு. அதிமுக நடக்கிறது அபாயகரமானதுன்னு வந்து திருமா சொன்னாரு. அதற்கு அடுத்த மறுநாளே இது அதிமுக உட்கட்சி பிரச்சனைங்கிறாரு. சண்முகம் அவர்கள் என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டில் இப்படி எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு புதிய கட்சி ஆட்சிக்கு வந்தா அவங்க சேர்றது ரொம்ப ரொம்ப இயல்பானதுங்கிறாரு. கிட்டத்தட்ட நடக்கக்கூடிய குதிரை பேரத்தை வந்து விசிகாவும் கம்யூனிஸ்டுகளும் வந்து ஆதரிக்கக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்காங்களே, இது எவ்வளவு பெரிய வீழ்ச்சி இது. இதாவது மகேந்திரன் போய் ஜாயின் பண்ணார் இல்லையா, முன்னாள் தோழர் அவர் வந்து இதை நியாயப்படுத்துறாரு. அவர் வந்து இது பண்றாருன்னா சரி புரிஞ்சுக்க முடியுது, நீங்க போய் சேர்ந்துட்டீங்க, நீங்க வந்து அவர் வந்து சாதா மகேந்திரன் கிடையாது, சுரா மகேந்திரன் அல்லது கில்லி மகேந்திரன் அப்படின்ற ஒரு அடைமொழியோட அவர் ஒரு ரசிகர் மன்ற தலைவர் கேடர்ல போய் ஜாயின் பண்ணியிருக்காருன்றது வந்து மார்க்ஸ்க்கு ரொம்ப மார்க்ஸ் ஏங்கல்ஸ் அந்த வகை புரட்சி. அவர் வந்து தாவேகளை சேர்ந்துட்டாரு, இதெல்லாம் நம்ம பண்றாரு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மற்றவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் வந்து நாளாக என்ன ஆகுதுன்னா மோர் லாயல் தென் த கிங், அதாவது ராஜாவை விட ராஜவிசுவாசி. அந்த மாதிரி தாவேக்காரங்க கூட விவிஎம்ஐ ஆட்கள் கூட இவ்வளோ தூரம் வக்காலத்து வாங்க மாட்டாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் அப்படிதான் இருக்கு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, நாங்க இருப்பதுனாலதான் அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா நாளோட நின்றுருக்கு, நாங்க சொல்லலைன்னா அது 20 வரைக்கும் போயிருக்கும்னு சொன்னவங்க இன்னைக்கு அதை ஆதரிக்கிறாங்க. கோழி கூவிதான் பொழுது விடிதான் அப்படின்னு வந்து ஊர் பக்கம் ஒரு சொல்லோடை சொல்லுவாங்க. இவங்க இருக்கிறதுனால அங்கே ஒன்றுமே நடக்கிறதே கிடையாது. இவங்களா நினச்சிக்கிறது வேண்டிதான், நான் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நான் இருக்கிறதுனால இருக்கோம், நாங்கள் ஒரு தடுப்பு சுவராக இருக்கோம். இந்த ஸ்பைடர்மேன் படத்தில் வந்து அந்த ஒரு ட்ரெயினை நிறுத்துவாப்ல இல்லையா கஷ்டப்பட்டு, அந்த மாதிரி இவங்க வந்து ஒரு ரெக்லெஸ்ஸான ஒரு ட்ரெயினை இவங்க நிறுத்திட்டு இருக்கிறதா நினைக்கிறேன். கிடையவே கிடையாது. 10 பைசாக்கு அங்கே மதிக்கிறதே கிடையாது. அவங்களுக்கு டீப் இன்சைடு நல்லா தெரியும் இதெல்லாம் வந்து சும்மா ஒரு ஹம்பக்கான ஒரு வேலை தான் இவங்க பண்ணுறது. இன்னும் ஒரு 10 பேர் 15 பேர் வந்து அதிமுகலேருந்து அவங்க ஏன் இழுத்துக்கிட்டே இருக்க நினைக்கிறாங்கன்னா இவங்களோட டிபெண்டன்சி இருக்க தேவையே இல்லைன்னு. இது வந்து ப்ரீபோல் அலையன்ஸ் கிடையாது. ப்ரீபோலாக ஒரு கள்ளக்கூட்டணி இருந்திருக்கலாம். நான் பிஹைண்ட் த டோர்ஸ் பிஹைண்ட் டிஎம்கேஸ் பேக் நான் இந்த அலையன்ஸ் வச்சுக்கிறேன், நான் பிரவீன் சக்கரவர்த்திட்ட பேசுகிறேன், அதை ஆசிகாவா மாற்றுறதுக்கான என்னென்ன வேலைகள்லாம் செய்யணும்னு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிஹைண்ட் த டோர் டீலிங்காக இருந்திருக்கலாமே ஒழிய ப்ராப்பராக வெளில சொன்ன ப்ரீபோல் அலையன்ஸ் இது கிடையாது. அப்போ இவங்களை வந்து அவங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி தேவைப்படலை, இவங்க இல்லாமலே தான் அவங்க ஜெயிச்சாங்கன்னும் பொழுது திரும்ப இவங்களோட தேவை என்பது இப்போதான் இவங்களுக்கு தேவை. அவங்களோட டெஸ்டினேஷன் வந்து திருச்சினா விழுப்புரத்துலேருந்து போகும்போது இவங்க ஜஸ்ட் உளுந்தூர்பேட்டை,
இவங்க வந்து நாங்க தான் டெஸ்டினேஷன் இவங்களா நினைச்சுக்கிறாங்க. கிடையவே கிடையாது. அவங்களோட நோக்கம் திருச்சி. இப்போ அடுத்து ஒரு ஸ்லீப்பர் பஸ் வருதுன்னு வைங்களேன், இவங்களை கழட்டி விட்டு அவர் பாட்டன் போயிட்டே இருப்பாப்ல. அவங்களுக்கு இவங்க தேவையே கிடையாது. ஆனால் அந்த பதட்டத்தை இவங்க உணர்ந்தே இருக்கிறாங்க. அதனாலதான் என்ன பண்றதுன்னா, ஐயோ எங்களை தயவு செஞ்சு இப்போ விட்டுறாதீங்க, நாங்க திமுக வேற முறைச்சின்னு வந்துட்டோம், திரும்ப நீங்க ஏதாவது விட்டீங்கன்னா என்ன பண்றது, அதுல இருந்து வர்ற ஸ்டேட்மெண்ட் தான் இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம். நீங்க சண்முகம் சொன்னீங்க, திருமா சொன்னீங்க, அண்ணன் திருமா அவர்கள் வந்து அவரு இன்னைக்கு ஒண்ணு பேசுவாரு நாளைக்கு ஒண்ணு பேசுவாருன்னு இருந்தது. அது என்ன ஆயிடுச்சுன்னா காலைல ஒண்ணு பேசுவார் சாயங்காலம் ஒண்ணு பேசுவார்னு மாறினது வந்து உண்மையிலே வந்து ஒரு துரதிர்ஷ்டம். அது அவரே அவரோட பேட்டிகள்லாம் போட்டு பார்த்து எது எப்ப அவர் சொன்னாரு, எது அவரோட ஃபைனல் ஸ்டேட்மெண்ட், கடைசியா அவர் சொன்ன நிலவரப்படி, கடைசி கட்ட நிலவரப்படி அப்படின்ற லெவலுக்கு அவர் கொண்டு போய்கிட்டார். இது இல்லாம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் ஒருத்தர் இருக்காரு, சு வெங்கடேசன். அவரோட ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா திருமா ஐயா காதர் மைதீன், நம்ம மாண்புமிகு போராளி சண்முகம் அவருங்கெல்லாம் வந்து அவர்களே வெட்கி நாடக்கூடிய அளவுக்கான ஸ்டேட்மெண்ட் எல்லாம் சீனியர் தோழர் சு வெங்கடேசன். அது கிட்டத்தட்ட வந்து அவர் வந்து ஒரு சாதா வெங்கடேசன் கிடையாது, ஒரு ஷாஜஹான் வெங்கடேசன், லியோ வெங்கடேசன், சர்க்கார் வெங்கடேசன், மின்சார கண்ணா வெங்கடேசன், அந்த மாதிரியான ஒரு ரசிகர் மன்ற தலைவரா ரசிகர் மன்ற தலைவரா ஒரு ரசிகர் மன்றமா தான் கூட்டணி கட்சிகளை வந்து இல்லை. நான் வந்து ரசிகர் மன்றமாக இருப்பதை மலினப்படுத்தவே இல்லை. சரி, இப்போ ஒரு கில்லி சரத் எடுத்துக்கோங்க, இல்ல வேற யாராவது ஒருத்தர் எடுத்துக்கோங்க, விஎம்ஐல இருந்து வந்தார் கணேஷ் எடுத்துக்குவோமா, இல்ல நம்ம லயலாமணி எடுத்துக்குவோமா, விசுவாசி அவங்க லயலாமணி, கணேஷ், ரமேஷ், இவங்கெல்லாம் எடுத்துங்க. அவங்க எல்லாம் வந்து ப்ராப்பரா விஜயோட கிரவுண்ட்ல இருந்து வந்தாங்க. விஜய் மக்கள் இயக்கத்தில் இருந்து நீங்க அதை வந்து அவங்களுக்கு அரசியல் தெரியல போல நீங்க 1000 சொல்லுங்க, ஏதோ ஒரு வகையில அவங்க விஜய்க்கு விசுவாசியா. ஆமா, இப்போ விஜய்க்கு ஆட்சி போகுது போகல, பதவி இருக்கு பதவி இல்ல, அதை பத்தி அவங்களுக்கு கவலை கிடையாது. விஜய் கூட இருப்பாங்க, விஜய் கூட இருப்பாங்க, கடைசி வரைக்கும் இருப்பாங்க. லைலாமணிக்கு சீட்டு கொடுத்தாங்களா? கொடுக்கல. எங்கேயாவது எனக்கு சீட்டு கொடுக்கலன்ற புலம்பலோ ஏதாவது இருக்கா? ஒண்ணும் கிடையாது, ஜாலியா இருக்காங்களா. அதுதான் வந்து உண்மையான ஒரு விஜய் ரசிகருக்கு உண்டான ஒரு குணம். எனக்கு ஆள் இருக்காள். ஆனா இவங்களோடது எப்படின்னா, இதற்கு முன்னாடி இவங்க விஜய் சீண்டவே இல்லை. விஜய் நடிகராக எதிர்க்கிறவங்க இருக்கிறாங்க, பாலிட்டிஷியனா எதிர்க்கிறவங்க இருக்கிறாங்க. இவங்க நடிகர் விஜய் ஆதரிச்சவங்களும் கிடையாது, பாலிட்டிஷியன் விஜய் சப்போர்ட் பண்ணவங்களும் கிடையாது. இவங்களுக்கு வந்து சீஃப் மினிஸ்டர் விஜய் தான் பிடிச்சிருக்கு. அந்த வித்தியாசம் இருக்கு இல்லையா? இவங்க என்ன பண்றாங்கன்னா, நம்மளுக்கான ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் இருக்கு, இப்போ அதிமுகல இருந்து நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா நாம என்ன ஆகும்ன்றதுக்கு ஒரு பயத்துல விஎம்ஐல இருக்கிறவங்க கூட சப்போர்ட் பண்ணாத ஒரு சப்போர்ட்டை இவங்க பண்றாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த ஒரு ஜால்ரா சத்தம் வந்து ஒரு ரசிகர் மனநிலையிலிருந்து வர்றது கூட கிடையாது, ஒரு சந்தர்ப்பவாத மனநிலை. நாம் வந்து சும்மா ஒரு ஜாலிக்கு சொல்றோம் அவங்க எல்லாம் வந்து ரசிகர் மன்ற தலைவர் ஆயிட்டாங்க. உண்மையிலே விஜய்க்கு ரசிகர் மன்ற தலைவர்கள் விசுவாசிகள். இவங்கெல்லாம் விஜய்க்கு விசுவாசியானா கண்டிப்பா கிடையாது. நேற்று வரைக்கும் இவங்க ஸ்டாலின் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, இவங்க விஜய்க்கு என்ன சொல்லிட்டு இருக்காங்க. நாளைக்கு விஜய் வேற ஏதாவது ஒரு வழக்குல கைதாகி போயிட்டு ஆதவ் தான் சீஃப் மினிஸ்டர், ஆனா இவங்க ஆதவ் அர்ஜுனாவுக்கு என்ன சொல்லுவாங்கன்றது வரைக்கும் நமக்கு தெரியும். அதாவது ஒரு மற்ற எல்லாரை விட ஒரு கம்யூனிஸ்ட்னு சொல்லிக்கிறவருக்கு ரைட் விங்கோட growth எப்படி, ரைட் விங்கோட இன்ஃபில்ட்ரேஷன் பேட்டர்ன் என்ன, எதற்காக நிர்மல்குமார் வந்து அழைத்து வரப்பட்டார் தாவேகாவுக்கு, எதனால வேற எல்லா தொகுதியும் விட்டுட்டு வந்து திருப்பரங்குன்றத்துல அவர் நிறுத்தப்படுறாரு, திருப்பரங்குன்றம் வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் அவர் கொடுத்திருக்காரு, திருவள்ளூர் பத்தி என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு, இது எல்லாமே தெரியும். இருந்து திருப்பரங்குன்றத்துல ஆபீஸ் திறந்து வைக்க அவர் போறாரு. அங்க போய் தான் அவர் என்ன சொல்றாரு, தேசிய கீதத்தை 2 வாட்டி பாடுனா என்ன தப்பு அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு விஜய் ரசிகர் மன்ற தலைவர்கிட்ட வந்திருக்கா? ஏதாவது ஒரு லூஸ் ஸ்டேட்மெண்ட் இது வரைக்கும் விஜய் ரசிகர் மன்ற ஆட்கள் விட்டுருக்காங்களா? என்னங்க தப்பு? அப்படியே திருப்பரங்குன்ற இஷ்யூக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்களே சார். போயிருக்காங்களே. இவங்க தான் போகவே இல்லையே, இவங்க எதுவுமே செய்யவே இல்லையே, இவங்க அதை பத்தி எந்த ஒரு புஷ்ஷுமே பண்ணவே இல்லையே. நான் சொல்றது கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய வெங்கடேஷ் அதுல எந்த ஒரு கிளைமே எடுத்துக்கவே இல்லையே. இவங்க வந்து இவர் என்ன பண்றாங்க, ஏதோ ஒரு வகையில நிர்மல்குமாருக்கு கூட சப்போர்ட் பண்ற பாயிண்ட்டுக்கு போயிட்டாங்க இல்லையா நான் சொல்றேன். அப்போ ஒரு 90ஸ்லாம் வந்து ஒரு ஒரு நக்கலா சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும், செவப்பு வெளுத்தா செங்காவின்னு. செவப்பு கலர் வெளுத்து போச்சுன்னா அது செங்காவின்னு. அந்த லெவலுக்கு நீங்க ஒரு காவி சப்போர்ட்டரா மாறி இருக்கிறது வந்து எவ்வளவு பெரிய ஒரு அவலம். அப்போ நாங்க தான் வாட்ச்மேன் ஆஃப் ஜஸ்டிஸ், நாங்க தான் வந்து அந்த ஒரு செக்யூரிட்டிஸ் ஆஃப் ஜஸ்டிஸ், நாங்க தான் அதை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறோம், நாங்க தான் அந்த சமூக நீதியின் உண்மையான மெய்க்காவலர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டவங்க வந்து நடக்கிற அட்ராசிட்டி ஏதாவது கேட்குறாங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன்னா அவங்களுடைய இப்போதைய இடம் டேஞ்சர்னு அவங்களுக்கு நல்லா தெரியுது. அதிமுக இன்னும் நிறைய உள்ள வரும்பொழுது அரசியல் அனாதைகள் ஆயிடுவாங்கன்ற பயம் அவங்களுக்கு ரொம்பவே இருக்கு. அதன் பொருட்டு அவங்க வாசிக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஃபிடில் அல்லது இன்னும் காது கிழிய அடிக்கக்கூடிய ஒரு ஜால்ரா தான்
இங்க சூப்பரா இருக்கு, இங்க எதுவும் நடக்கல அப்படின்னு சொல்றதெல்லாமே ஒழிய பொதுமக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கிறது. நான் பொதுமக்கள் சொல்றது வந்து விஜய் தான் வரணும், எங்க அண்ணா தான் கெத்து, அண்ணா மாதிரிலாம் வந்து அப்துல் கலாம்க்கு ஆட வருமா, அண்ணா மாதிரி வருமா, அவங்களெல்லாம் சொல்ல. எனக்கு டிஎம்கேவை ஜென்யூனா பிடிக்கல, ஏடிஎம்கே ஜென்யூனா பிடிக்கல, நான் பொலிட்டிக்கலி நான் விஜய்க்கு வாக்கு செலுத்தி அவரை ஜெயிக்க வைக்கலான்ற பொலிட்டிசைஸ்டு பாப்புலேஷனுக்கு இன்னும் இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக வந்து அதிமுகல இந்த ஆள் எடுத்துக்கிட்டே இருக்காங்க? நியாயமா என்ன நினைப்பாங்க? ஒரு 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 கட்சி ஜெயிக்குது, அந்த கட்சி ஜெயிக்குதுன்னா அந்த கட்சியை பிரதானமாக எதிர்த்து கொண்டிருந்த கட்சியில இருந்தா ஆளுங்க வந்து சேருவாங்க. திமுக ஜெயிக்கும் போது அதிமுக இந்த ஆட்கள் வந்தாங்களா? அதிமுக ஜெயிக்கும் போது இங்க இருந்து அங்க போனாங்களா? பாஜக கை ஓங்கி இருக்கும் போது இங்க இருந்து 1-2 பேர் போறது, இந்த நிகழ்வு வந்து சாதாரணம். ஆனால் இப்போ தாவேகா ஜெயிச்சிருக்குன்னா திமுக இருந்து ஒரு 10 பேர்ல போய் சேர்ந்துருக்கணும். அதிமுக இருந்து போய்கிட்டு இருக்காங்க. அதிமுக இருந்து போகல, அதிமுக இருந்து போச் பண்ணப்படுது. இந்த குளத்துல தண்ணி வத்த வத்த அந்த கொக்கு வந்து மீன் பிடிக்கும். இன்னொரு ஒரு ஓரம் வந்து கோணம் கட்டிக்கிட்டு ஒரு பெருசு வந்து வலையே இல்லாம அப்படியே நைஸா அந்த என்ன மீன்ங்க அது, தேலி மீன் பிடிப்பாங்க. இன்னும் கொஞ்சம் மீன்லாம் இருக்கு, மட் ஸ்கிப்பர், அந்த விரால் மீனை பிடிக்க, அந்த மாதிரியான விரால் மீன்கள் பிடிக்கிறதுக்கு. அந்த மாதிரி இவங்க என்ன பண்றாங்கன்னா, சரி அது ஒரு சிங்கிங் ஷிப், அங்கங்கிறது என்னென்னலாம் புடுங்க முடியுமோ அங்கேருந்து நம்ம புடுங்கிடுவோம். மூர் மார்க்கெட்ல போயிட்டு பழைய கடையில கும்பலா போட்டிருப்பாங்க இல்லையா, பொறுக்கி எடுத்துக்கலாம் எலக்ட்ரானிக்ஸ். அதுல உங்களுக்கு லக்ல வந்து சோனி வாக்மேன் 810i கிடைக்கும், 6600 போன் கிடைக்கும். பழைய மாடல் போன்னாலும் இதை வச்சு இருக்கிற ஒரு கெத்துன்ட்டு சில பேர் வாங்கிட்டு வருவாங்கல்ல. அந்த மாதிரியான ஒரு ஆன்டிகிட்டி ஷாப் நடத்தி பழைய கிராமபோன் ஒன்று எடுத்துட்டு வந்திருக்கேன். பழைய 6600 ஒன்று கிடைச்சிருக்கு, ஒரு பேஜர் கிடைச்சிருக்கு, ஒரு டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் கிடைச்சிருக்கு, ஹைதர் காலத்து பெண்டுலம் டைன் ஆடுறது ஒன்று கிடைச்சிருக்கு, அதுக்கப்புறம் ஹைதர் அலியோட வால் ஒன்று கிடைச்சிருக்கு. இவங்க போய் எடுத்துட்டு வராங்க. என் கேள்வி என்னன்னா, உண்மையிலே திமுகவை வீழ்த்த ஒரு திராணி இவங்களுக்கு இருந்திருக்கு இல்லையா? அப்ப திமுகவுடைய ஸ்டாலினை வீழ்த்தக்கூடிய தெம்பு இவங்களுக்கு இருந்திருக்கு, அவ்வளவு ஒரு ரசிகர் படைபலம் இருந்திருக்கு. அப்படி இருக்கும் பொழுது உங்க ரசிகர் மன்றத்திலிருந்து வந்த ஆட்களுக்கு சீட்டு கொடுக்காம ஒரு கீர்த்தனாக்கு நீங்க கொடுத்து உட்கார வச்சிருக்கீங்க, ஒரு பெரிய மினிஸ்டர் உட்கார வச்சிருக்கீங்க. உங்களுக்கு விஎம்ஐல இருந்து ஆளேவா கிடைக்கல? உங்களுக்கு யார் நின்னாலும் ஜெயிக்க வைக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. நீங்க வந்து விஜய் முகத்துக்காக சம்பந்தமே இல்லாம ஒரு நீங்க சொல்லுங்களேன், ஒரு 10 தாவேகா மினிஸ்டர்ஸ் பேர் சொல்லுங்க, 10 சொல்லிருங்க நீங்க கடகடன். ஆதவர்ஜுனா, புஷி ஆனந்த், நிர்மல் குமார், கீர்த்தனா, ஜெகதீஸ்வரி, அதுக்கப்புறம் அந்த லோகேஷ், அதுக்கப்புறம் ரமேஷ், அதுக்கப்புறம் வந்து ஜெகதீஸ்வரி, அதுக்கப்புறம் கஷ்டமா இருக்கு இல்லையா? கஷ்டமா இருக்கு, யோசிக்க வேண்டியது இருக்கு. இதுல என்னன்னா, ஆதவ் இவங்கெல்லாம் வந்து ஒரு அப்பர் கேடர் ஆட்கள் அல்லது தலைமையோட க்ளோஸா இருக்கக்கூடிய ஆட்கள். இன்னும் யார் யார் மினிஸ்டர்னே தெரியாம அவங்க செலக்ட் ஆகிருக்கிறதுக்கான காரணம் விஜய்ன்ற மனுஷனுக்காக ஓட்டு போடுறதுக்கு ஆல் ரெடியா இருக்காங்கல்ல. அப்போ நீங்க யார் நிறுத்தினாலும் நீங்க அங்க ஜெயிக்கணும்ல, லாஜிக்கலா? உங்களுக்கு எதுக்கு அதிமுக ஆட்கள்? எதுக்கு நீங்க அதிமுக ஆட்கள் கூட்டு வரணும்? அவங்க இத்தனைக்கும் வந்து அதிமுக ஹைரார்கில இப்ப எங்க இருக்காங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்காங்க. நீங்க எதுக்கு அதை எடுத்துட்டு வரணும்னா, அப்படின்னா இந்த லாங் டேர்ம் பிளானே அதிமுகவை சிதைப்பதுதான் பாஜகவுடைய பிளான். அதிமுக நமக்கு ஒத்து வர்ற வரைக்கும் அதிமுக வச்சிருக்கிறது, அதிமுக நமக்கு முரண்டு பிடிக்கக்கூடிய நேரத்துல வந்து நாம அதிமுக வேணுன்ற பக்கம் பிச்சுக்கலாம் அப்படின்ட்டு அதிமுகவுடைய ஓட் பேங்க்ஸை பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அஜெண்டாவை பண்றது, இந்த அஜெண்டாவை திட்டமிட்டு பண்றது ஆதவர்ஜுனாவா இல்ல பாஜக? ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அது போக போக தான் அது எல்லாமே வந்து தெரிய வரும் நான் நம்புறேன். இப்ப அதிமுகவை வந்து ஓன் பண்ணி பேசுறாரு ஆதவர்ஜுனா கிட்டத்தட்ட. இல்ல அவர் சொல்ற இல்ல, நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இது வந்து இது அதிமுகவோட நிக்கிற பேட்டர்ன் கிடையாது. ஜஸ்ட் கோ பேக் ஒரு 3-4 மந்த்ஸ் போய் பாருங்களேன். என்ன சொன்னாரு அவரு? விசிகால ஆளே இல்ல, அங்க இருக்கிறது வெறும் 10 பேர் தான், அங்க இருக்கிற எல்லாரும் இங்க வந்துட்டாங்கன்னாரா? அப்போ அதுக்கடுத்து என்ன சொல்றாரு? அதிமுக ஒட்டுமொத்த அதிமுகவும் தாவேகாவோட சேர வேண்டும்ன்றதான் எங்க தலைவர் ஆசைப்படுறாரு. அதுக்கு நீங்க போய் அதிமுக சேர்ந்துட்டு போலாம்ல, என்ன பெரிய டிஃபரன்ஸ் அதுக்கு? அப்ப நீங்களே போய் சேர்ந்துட்டு போயிருங்களேன். எதுக்கு ஒட்டுமொத்த அதிமுக இங்க வரணும்னு நினைக்கிறீங்க? அது ஒரு பெரிய கட்சி தான் இல்லையா? தமிழ்நாட்டு அதிக நாள் ரூல் பண்ண கட்சி தான் இல்லையா? நீங்க போய் சேர்ந்துட்டு போங்க. அப்போ அதை இழுத்துக்கணும்னு நினைக்கிறதுக்கான ரீசன் என்னன்னா, உள்ளூர அங்க இருக்கக்கூடியவர்கள் வந்து இந்த ஒரு இமினன்ட் த்ரெட்டை கண்டு பயந்து அங்கிருந்து நகர்ந்து பாஜகவுக்கோ அல்லது திமுகவுக்கோ போயிடுவாங்களோ, இல்ல அவங்க வேற ஏதோ ஒரு வகையில அதிமுக ரிசர்ஜென்ட் ஆயிட்டா என்ன பண்றது? அப்போ அந்த ஒரு பயம் இங்க இருக்கிறதுனால இருக்கும் போதே அதை முடிச்சிடணும். இன்னும் ராஜினாமாவுடைய எண்ணிக்கை அதிகமாகும், கண்டிப்பா நடக்கும். அடுத்த வாரம் நீங்க வந்து வேலுமணி ராஜினாமான்னு நடந்தா கூட நீங்க ஆச்சரியப்பட முடியாதுன்னு நான் சொல்றேன்.
ஓகே. இவர் என்னங்க பண்ணிட்டு இருந்தாரு? அதிமுக டிஸ்மாண்டில் பண்ற வேலையை தாவேகா பண்ணிக்கிட்டு இருக்காங்க பண்றாங்க. இப்போ இது வந்து அதிமுக யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு? பாஜக கண்ட்ரோல்ல இருக்கு. பாஜகவுடைய கண்ணசைவு இல்லாம அதிமுகவால அங்க யாருமே ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு இருக்குல்ல. அப்படி இருக்கும் பொழுது ஒருத்தர் அதிமுகவில் இருக்கிறத என்ன வேணா பண்ணலாம், நீட்டா எடுத்துக்கிட்டே இருக்கலாம், உருவிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்றது வந்து பிஜேபிக்கு உறுத்தவே இல்லைன்னா இது யாரோடைய அல்டீரியர் கேம் பிளான்? இப்போ இவங்களுக்கு பிஜேபிக்கு இப்ப என்னங்க சப்போர்ட் இருக்கு? பாஜக எம்எல்ஏஸ் யாரா இருக்காங்களா இங்க? இல்ல. பாஜக எம்பிஸ் யாரா இருக்காங்க? இல்ல. அவங்க பாஜகவோட கூட்டணியில் இருக்கிற கட்சி எதுங்க? பாமக இருக்காங்க, அமைதியா இருக்காங்க. வேற அதிமுக இவங்க என்ன சொன்னாலும் அவங்களுக்கு பாஜகவுக்கு எதிர்த்து பேசக்கூடிய எந்த இதுலயுமே இல்ல. அதிமுகவுடைய இப்போ ரெட்டலை விவகாரமாகட்டும் இல்ல வேற ஏதாவது கேஸ் விவகாரமாகட்டும் மத்திய இதாகட்டும் ஏதோ ஒரு வகையில இவங்களுடைய குடும்பம் அவங்க கையில இருக்கு இல்லையா? ஆனா இப்படி வந்து தனக்கு கைப்புள்ளியா இருக்கக்கூடிய ஒரு கட்சியில இருந்து ஒருத்தர் ஆள் எடுத்துக்கிட்டே இருக்காரு, ஆனா அதை பத்தி பாஜக கவலையே படலைன்ற அந்த சைலன்ஸ் வந்து உங்க ஒரு டவுட் கிரியேட் பண்ணலையா? எப்படி இவரு எடுக்க அலோவ் பண்றாங்கன்னா, இப்போதைக்கு இந்த அதிமுக இவ்வளவு நாள் நாங்க லீஸுக்கு எடுத்திருந்தோம், இந்த கான்ட்ராக்ட் இப்ப நீங்க அந்த சைக்கிள் ஸ்டாண்டெல்லாம் லீஸுக்கு விடுவாங்கல்ல, அந்த மாதிரி அதிமுக வந்து லீஸுக்கு வந்து ஆதவர்ஜி நாட்டை விடுறாங்களோன்ற ஒரு டவுட் வருதா இல்லையா? இதெல்லாம் பாஜகவுடைய ஆசையோடு தான் நடக்கும். கண்டிப்பா இருக்கு. இதுல வந்து இல்லாம இல்லை, கண்டிப்பாக இருக்கு. அட்லீஸ்ட் இதை வந்து அவங்க இன்டர்வியூனாவது பண்ணியிருப்பாங்க, இதை பண்றது தப்புனாவது சொல்லியிருப்பாங்க, நீங்க எப்படி இதை பண்ணிருக்கலாம் அப்படின்ற ஒரு இஷ்யூவாவது ரைஸ் பண்ணியிருப்பாங்க. யாருமே இதை பத்தி திமுகவை தவிர வேற யாருமே இதை பத்தி பேசலன்றது வந்து அந்த ரேடியோ சைலன்ஸ் தான் ரொம்ப டவுட். எடப்பாடியாரே அமைதியா இருக்காரு தெரியல. அவருக்கு இதுக்கு மேல பேச லிட்டரலா கதறாரு. அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணுவதை எதிர்த்து லிட்டரலா இல்ல. உதயநிதியோடைய கன்சர்ன் வந்து அதிமுக வீணா போகுது அப்படின்றத தாண்டி நீங்க நல்லா இருங்க, ஏன் அவங்களுக்கு பணிஞ்சு போறீங்க அப்படின்றது வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே 1-2 இயர்ஸாவே அவர் சொல்லிட்டு இருக்கிறது தான். அவருடைய கன்சர்ன் வந்து ஏடிஎம்கே போகுதுன்றதெல்லாம் தாண்டி தாவேக எந்த மாதிரி பலமாகுது? இன்னொரு கட்சியை ஒட்டுமொத்தமா கபலீகரம் பண்ணி நீங்க ஆகணும்னு அவசியம் கிடையாது இல்லையா? அப்படிதான் நீங்க சொல்றீங்கன்னா நீங்க இப்ப என்னங்க, இப்ப யார் யார் அவங்களோட ஒரு அம்பாசமுத்திரம் நம்ம ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். சுப்பையா யாரு கூட இருக்காரு? இப்போ டிவிகே கூட இருக்காரு. எதிர்த்து போட்டிட்ட காங்கிரஸ் யாரு கூட இருக்கு? டிவிகே கூட இருக்கு. அங்க கண்டெஸ்ட் பண்ண டிவிகேல இருக்காரு. 3 பேருமே எங்க இருக்காங்க? டிவிகேல தானே இருக்காங்க. இந்த சினாரியோ எல்லா இடத்துலயும் வரணும், இல்ல முக்கியமான இடத்துல வரணும்ன்றதுதான் தாவேகாவோட கேம் பிளான். இப்போ இந்த ஒரு கட்சியிலையும் ஒரு முக்கியமான ஆட்களை நம்ம எவ்வளவு சீக்கிரம் உருவிக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் நமக்கு நல்லது. இந்த 5 வருஷத்தை சேஃப் அண்ட் ஸ்டெடியா ரன் பண்ணிட முடியும். அதற்கான ஒரு புஷ் கொடுக்கணுன்றதுக்காக எங்கெங்க இதெல்லாம் ஆள் எடுக்கணுமோ அவங்க ஆள் எடுக்கிறாங்க. திமுகல இருந்து ஏன் யாரும் இன்னும் போல? கம்யூனிஸ்ட்ல இருந்து கூட போயிட்டாங்க. விசிகா கிட்டத்தட்ட அங்கதான் இருக்கிறாங்க. அப்போ திமுகவை தவிர இவங்க யாரெல்லாம் விமர்சனம் பண்ணாங்களோ, தாவேகா வந்து விசிகா விமர்சனம் பண்ணாங்களா? விசிகா என்ன சொன்னாங்க? அங்க ஆளே இல்ல, எல்லாம் இங்கதான் இருக்காங்க, ஒழுங்கா வந்து சேர்ற வழியை பாரு. ஒட்டுமொத்தமா கல்லாப்பட்டி கூட்டணின்னு சொன்னாங்க. கல்லாப்பட்டி கூட்டணினாங்க, கள்ள கூட்டணினாங்க. அதாவது ஸ்டாலின் ரோட்ல போறவங்க எல்லாரையும் கூட்டு, சும்மா போறவங்களை கூட்டு சீட்டு இருக்கான்னாங்க. இன்னைக்கு ஸ்டாலின் கிட்ட ஆளே இல்ல. அது ரோட்ல போறவரை கூட்டுன்னு வந்து ஸ்டாலின் சீட்டு கொடுத்தாருன்னா அவங்கள புடுங்கி நீங்க வச்சிருக்கிறது நீங்க என்ன மாதிரி என்ன செய்கைன்னு அதை சொல்ல முடியும்? இவங்க எதிர்த்து அதிமுகல இருந்து ஆள் எடுக்கிறாங்க, விசிகேல இருந்து ஆள் எடுக்கிறாங்க, கம்யூனிஸ்ட்ல இருந்து ஆள் எடுக்கிறாங்க. யாரெல்லாம் அவங்க எதிர்த்தாங்களோ, எதிர்த்து பேசி ஓட்டு வாங்கினாங்களோ அவங்க எல்லாரும் கிட்ட எடுக்கிறாங்கன்னா இது இஸ் திஸ் நாட் அகெயின்ஸ்ட் பீப்புள்ஸ் மேண்டேட்னு ஒரு மாதிரி அறுத்து போட்ட ஆடு மாதிரி ஒரு மாசத்துக்கு முன்னாடி எல்லாம் கத்திட்டு இருந்தாங்க இல்லையா? பீப்புள்ஸ் மேண்டேட்டை ஏன் கெடுக்கிறீங்க, அவங்கள ஆட்சி அமைக்க விடுங்க, பீப்புள்ஸ் மேண்டேட்னு. இவங்க எல்லாருமே விஜய்க்கு எதிராக தானே ஓட்டு போட்டிருக்காங்க. அப்ப இவங்க எல்லாருமே நீங்க பக்கத்துல வச்சிருக்கிறது வந்து பீப்புள்ஸ் மேண்டேட்டுக்கு எதிரி இல்லையான்னு யாரும் கேட்க ஆள் கிடையாது. போச் பண்ணிருக்காங்களே சார், எம்எல்ஏக்களை போச் பண்றதுக்கு பிளான் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 3 பேரை கைது பண்ணிருக்காங்களே சார். செந்தில் பாலாஜி வரைக்கும் அந்த லிஸ்ட் போறதா சொல்றாங்க. சொல்றேன், நீங்க போன ஜெயலலிதா இறந்த சமயத்தில் திமுக இருந்த எம்எல்ஏ எண்ணிக்கைகள் எவ்வளவு? கிட்டத்தட்ட ஒரு 99 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. 107 பேர் வருவாங்க அப்படி இப்படின்னு ஜெயிச்சாங்க. இடைத்தேர்தலையும் ஜெயிச்சு ஒரு 105 வந்திருப்பாங்க. அந்த பாயிண்ட்ல இருந்து அவங்க போச் பண்ணிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆட்சி வந்திருக்குமா? வந்திருக்கிறதுக்கான எல்லா சூழலும் இருந்து இல்லையா? அதிமுக காரங்க கூட சொல்றது என்னன்னா, அவர் அந்த மாதிரி பிடிக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தும் கூட அவர் பண்ணலன்னு சொன்னாங்க. 108 இருந்தே ஆட்சி பிடிக்கிறதுக்கான ஸ்கோப் அதிகம் இருந்தே அவங்க போச் பண்ணாதவர்கள் 50 சொச்சம் வச்சுட்டு எத்தனை பேர் அங்க போச் பண்ண முடியும்? இன்னும் 60 பேரை போச் பண்ணா அவங்க மேல கட்சி தாவல் தடை சட்டம் பாயாம 10 பேரை போச் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 20 பேரை பண்றான்னு வச்சுக்கோங்க, 20 பேர் ரிசைன் பண்ணணுமா? கட்சி தாவல் தடை சட்டம் வந்து ரிசைன் பண்றாங்க, அவங்க பேர் ரிசைன் பண்றாங்க, இல்ல பதவி போதுன்னு வைங்க,
இடைத்தேர்தல் தானே வரும். ஆமா, இடைத்தேர்தல் 20க்கு 20 இவங்க ஜெயிப்பாங்கன்ற ஷூரிட்டி இவங்களுக்கு இருக்கா இப்போ? நிச்சயமா இல்ல. அப்போ கிரவுண்ட் அந்த மாதிரி இருக்குன்னும் போது இவங்க எப்படி போச் பண்ண முடியும்? இவங்களுக்கு தேவையே இல்லைன்னும் போது இவங்க எதுக்கு போச் பண்ண முடியும்? இவங்க போச் பண்ணி 100 பேரை பிடிக்கிறதுன்றது வந்து இது வரைக்கும் 100 பேரை வாங்கினது, 110 பேரை வாங்கினாங்க. பாஜக கூட பண்ணது கிடையாது, பாஜகவே பண்ணது இல்லையா? அந்த அளவுக்கான ஸ்கோப்பும் கிடையாது, வலுவும் கிடையாது. அப்போ 60 பேர் உங்கள்ட்ட இருந்து போக தயாரா இருக்காங்கன்னா 60 பேர் யாரு இருக்காங்களா? அப்ப நீங்க வீக்கா இருக்கீங்களா? நான் கேக்குறேன். அப்ப உங்களுக்கே உங்க மேல டவுட் வருது இல்ல? அப்படின்னா வந்து செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்றத பிளான்ல இருக்காங்களா? கண்டிப்பா இருக்காங்க, கண்டிப்பா இருக்கு. நம்ம as we speak இப்ப அனிதா ராதாகிருஷ்ணன் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. என்னன்னா இவங்களுக்கு ஒரு டைவர்ஷன் டாக்டிக்ஸ் வேணும். ஒரு மினிஸ்டர் வந்து பவுடர் கோலமாவு அடிச்சாரா அப்படின்ற ஒரு பெரிய கேஸ் ஓடும் பொழுது, கோலமாவா இல்ல பாராசிட்டமால் எனக்கு தெரியாது சார், எனக்கு அதை பத்தி தெரியாது. எனக்கு உண்மையிலே தெரியாது. இல்ல நான் பேராசிட்டமால வாயால சாப்பிடுறவன் எனக்கு தெரியாது. மூக்கால சாப்பிடுறவங்க பேராசிட்டமால் பவுடர் ஆக்கி அப்படியே அந்த விஎஸ் பொடி ஏத்துற மாதிரி ஏத்துறவங்கன்னா அவங்களுக்கு அது கேட்டீங்கன்னா தெரியும். எனக்கு அது தெரியாது. 500 ரூபாய் நோட்டு எதுக்கு சார்? எனக்கு அந்த கேள்வி இருக்கு சார். 500 ரூபாய் நோட்டு எதுக்கு? அந்த பவுடர் இப்ப நீங்க இல்ல கால்பால் நீங்க வந்து டேப்லெட் நீங்க வாங்குறீங்கன்னு 500 mg இருக்கு இல்லையா? ஆமா இருக்கு. ஒரு டோலோ வாங்குறீங்கன்னா 650 mg இருக்கு. ஆமா, அது வந்து 500 mg பேராசிட்டமால் அவர் நுணுக்கி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரு 500 rupees நோட் வச்சிருக்காரு. அவருடைய நல்ல நோக்கத்தை நான் சந்தேகப்படல. அது பேராசிட்டமாலே கூட அடிச்சிருக்கலாம் அவரு. இப்போ அதுக்கு பேர் பேராசிட்டமாலான்னு எனக்கு தெரியல. எனக்கு அதை பத்தி உண்மையிலே கிளியர் பிக்சர் கிடையாது. அது ஒரு நியாயமா என்ன பண்ணிருக்கணும், ஒரு நார்காட்டிக்ஸ் பியூரோ வந்து கேஸ் ஃபைல் பண்ணிருக்கணும். ஃபைல் பண்ணி அவர்கிட்ட என்னங்க பண்ணிருக்கீங்கன்னு கேட்டிருக்கணும். அதற்கப்புறம் அவர் வந்து கோர்ட்ல குற்றமற்றவர்னு அவங்க சொல்லணும். அவர் விளக்கம் கொடுத்துட்டாரு, எல்லாம் போதும். நாளைக்கு ஒரு போஸ்கோ கேஸ்ல அவர் விளக்கம் கொடுத்துட்டாரு, வேற யாரோ ஒருத்தர்னா அவர் ரோட்ல போற ஒருத்தர் போக்சோ கேஸ்ல இருந்து விட்டுருவாங்களா? நியாயமா கேஸ் ஃபைல் பண்ணிருக்கணும்ல. அப்ப இந்த சொகுசு இவங்களுக்கு எல்லாம் கிடைக்குது இல்லையா? இந்த சொகுசு கிடைக்குது. ஆனா அதையும் தாண்டி இப்படி ஒரு விஷயத்துல நம்ம டேமேஜ் ஆயிட்டு இருக்கோம்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்றது? எடு, அந்த உனக்கு எப்பப்பெல்லாம் ஒரு பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் அந்த பெட்டியை திறந்தா என்ன பண்ணுவாரு? ஐயா காதர் மீதீன், அண்ணன் திருமா, இல்லைன்னா நமது வாச்சாத்தி போராளி புகழ் ஐயா சண்முகம் எல்லாரும் வருவாங்க. காலையில 6 மணி இருக்கும் சார், ஸ்டாலின் எனக்கே போன் அடிச்சாரு. திமுகவும் அதிமுகவும் சேர்றதா இருந்தாங்க. சாக்காயிருச்சு. சாகானவனே என்னங்க இப்படி பண்றேன்னு வந்தான் பாரு கோச்சின்னு. இத வந்து ஒரு 547வது தடவையா திரும்ப 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 இவங்க சொல்றது என்ன பண்றாங்கன்னா, ஓடி போய் எங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னே சரி சைதை தமிழரசி தாக்கப்பட்டாரா அந்த ரேஞ்சில் போய் இவங்க வந்து இவங்க பேரெல்லாம் கம்பு சொல்லிட்டு வந்துடுறாங்க. அப்போ ஒரு ஜோக்ஸ் அசைட், ஒரு சீரியஸ் இஷ்யூ இருக்கும் பொழுது அந்த சீரியஸ் இஷ்யூவை டைவர்ட் பண்றதுக்கு இது யூஸ் பண்ணிக்கிறாங்களா? அதற்கு அடுத்து இப்போ ஒரு கரூருக்கு போனோம். கரூருக்கு போய் இவங்களுக்கு அரசு வேலை கொடுக்குறாங்க, அதை கொடுக்குறேன், இந்த மாதிரியான ஒரு ஸ்டண்ட் இது பண்ணணும். அப்ப கரூர்ல ஏதாவது எதிர்ப்பு வந்துட்டு என்ன பண்றது? கரூர் சம்பந்தப்பட்ட ஆட்கள் எல்லாத்தையும் செந்தில் பாலாஜிக்கு ஒரு கார்னர் பண்ணி ஒரு பிரஷர் கொடுத்துட்டா, கரூர்ல இருந்து இருக்கக்கூடிய அண்ணன் எம்ஆர் விஜயபாஸ்கர் நம்ம பக்கமே எழுத்துட்டா, இப்படி எல்லாத்துலயுமே வந்து ஒரு சிஎம் கரூர் போறதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணுங்கிற பிளான் உங்களுக்கு இருக்கு. ஆமா இருக்கு. அதாவது என்னன்னா, இன்னைக்கு யார் யாரெல்லாம் இந்த சாவுக்கு காரணமானவங்களோ அவங்க எல்லாரையும் நாம பார்த்துட்டோம், பிடிச்சிட்டோம் அப்படின்ற அந்த தியேட்ரிக்ஸ் காட்டுறதுக்கு ஆதவ் பேசிக்கிட்டு இருக்காரு. லிட்டரலா அவர் பேர் வந்து எஃப்ஐஆர்ல இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கரூர் சம்பவத்துக்கு காரணமானவர்களை நாங்கள் பழிவாங்காம விட மாட்டோம், கரூர்ல எங்களுக்கு ஒரு கணக்கு ஒன்று பாக்கி இருக்குன்னு லிட்டரலா மிரட்டுறாரு. போலீஸ் துறை யாருக்கிட்ட இருக்கு? முதல்வர் கிட்ட இருக்கு. போலீஸ் தான் வந்து எங்களை கொன்று பேசுறாரு. அப்ப முதல்வரோட நேரடி துறை மேல இருக்கிற ஒரு இதுல வந்து ஒரு குற்றம் நடந்திருக்குன்னு நீங்க சொல்றீங்க. முதல்வர் தான் அதுக்கு இன்சார்ஜ்னா, அப்ப யார் யார் எந்த போலீஸ் எல்லாம் தப்பு பண்ணான்னு சொல்லி லிஸ்ட் கொடுக்க சொல்லுங்க. இந்த டிஜிபி தப்பு பண்ணாரு, இந்த ஐஜி தப்பு பண்ணாரு, இந்த கான்ஸ்டபிள் வெரிஸ்டாரு, இந்த எஸ்ஐ போய் வந்து ஒரு குழந்தை ஏங்க ஒரு குழந்தை ஒரு போலீஸ்காரன் நாம எனக்கு போலீஸ் துறை மேல 1000 விமர்சனம் இருக்குங்க. நிறைய கஸ்டோடியல் டெத்து. நான் ஐ நெவர் ஸ்டாண்ட் வித் போலீஸ். ஆனால் இப்படி ஒரு துர்சம்பவம் நடக்கும்போது ஒரு போலீஸேரி மெரிப்பானா? ஒரு போலீஸேரி அவனே சாவடிப்பான். அது மட்டும் இல்லாம கரூர் அன்னைக்கு பேச ஆரம்பிக்கும் போது போலீஸ்க்கு நன்றி சொல்லி தான் அன்னைக்கு விஜய் பேச ஆரம்பிக்கிறாரு. போலீஸ் நண்பர்களுக்கு எல்லாம் நன்றி சொல்லி தான் ஆரம்பிக்கிறார். இன்னைக்கு போலீஸ் கொலை பண்ணிட்டாங்கன்னு பேசுறாரு. கொலை பண்ணிட்டாங்கன்னு நீங்க சொல்றேன்னா, அப்போ முதல்வர் சொல்றது 1000 இருக்கட்டும், நான் சொல்றதுதான் ஃபைனல் டிக்டாட் அப்படின்னு சொல்ற அந்த ஆணவம் எங்கிருந்து வருது? அந்த ஆணவத்தை எங்கிருந்து யார் கண்டிக்கிறது? அப்போ எனக்கு விஜய்ன்றவர் ஒரு மேட்டரே கிடையாது, நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் டிசைட் பண்ணுவோன்ற பாயிண்ட்டுக்கு ஆதவ் அர்ஜுனா ரொம்ப ஸ்பீடா மூவ் ஆயிட்டாருன்னு இதுல இருந்து தெளிவா தெரியுது. சோ வாய்ஸ் ஆஃப் டிசன்ட் யாரு? அனிதா ராதாகிருஷ்ணனா, அதுக்கு அடுத்து செந்தில் பாலாஜியா, அதுக்கடுத்து யார் யாரெல்லாம் பாசிபிள் அவங்க எல்லாருமே சின்ன சின்ன பசங்க ஜென்சி டிஎம்கேன்னு ஏதோ ஒன்று நடத்துறாங்க இல்லையா, அந்த பசங்களோட அரெஸ்ட் பண்ண போறது, யாரோட வீடியோவாவது தூக்குறது, இது கிட்டத்தட்ட அவங்க என்னென்னலாம் நமக்கு எதிராக எந்த வாய்ஸ் வந்தாலும் ஒன்று
போலீஸ் மூலயமாவோ அல்லது ஒரு புல்லிங் மூலயமாவோ யாரையாவது காலி பண்ணலான்ற ஒரு 91-96 காலத்து ஆட்சியை வந்து நமக்கு அண்ணன் ஆதவர்ஜுனா வழங்கி கொண்டிருக்கிறார்ன்றது வந்து ரொம்ப கண்கூடா இருக்கு இல்லையா? 1996 ஆட்சி தான் அது இது வரைக்கும் அப்படிதான் தெரியுது. அதற்கு மேலேயும் 91-96 பரவாயில்லன்னு சொல்ற பாயிண்ட்டுக்கு இது போகும் அப்படின்றத நான் ரொம்ப திடமா நம்புறேன். அதுக்கான அனைத்து சாத்தியமுமே இருக்கு. ஒரு ஆணவ கொலை நடந்திருக்கு. ஆணவ கொலைன்ற வார்த்தையை போட்டு எழுதுறாங்க, ஆளை காணோம். ஆணவ கொலைன்னு சொல்றதுக்கு ஆள் கிடையாது. குறிப்பாக விசிகாவில் அவங்க பெருசா என்ன பண்ணாங்கன்னு நமக்கு தெரியும். நான் இதுல வந்து டெக்னிக்கா ஹெல்ப் பண்ண முடியும், பொலிட்டிக்கலா பண்ண முடியாது. எஸ், ஆமா. இது வந்து ஒரு என்ஜிஓவோட குரல் இல்லையா? இது வந்து ஒரு ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டருக்கு ஃபோன் பண்றா ஹெல்ப் பண்ண முடியும்னா அந்த என்ன இறுதி சடங்கு பண்றதுக்கு தான் இல்ல, என்ன டெக்னிக்கல் ஹெல்ப் டெக்னிக்கலா என்ன டெக்னிக்கலா லீகல் ஹெல்ப்ன்றது வேற. டெக்னிக்கல் ஹெல்ப்ன்ற வார்த்தை என்ன? என் கேள்வி என்னன்னா, நான் வந்து ஐ ஹேவ் ஃபேர் ஷேர் ஆஃப் விமர்சனம் ஆன் விசிக, நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க? ஆனால் நான் திரும்பவும் சொல்றேன், இந்த இஷ்யூ நடக்குது இல்லையா, இந்த இஷ்யூக்கு வந்து திரும்ப ஏன் பதில் சொல்லணும்னு நான் கேட்கிறேன். திரும்ப பதில் சொல்ல வேண்டியவர் தான், அது ரெண்டாவது. ஆனால் திருமாவளவன் தான் இதற்கு பதில் சொல்லணும், விசிகா தான் இது பதில் சொல்லணும் அப்படின்ற அந்த நரேட்டிவ். ஏன்னா இது விசிகாவாலே உருவாக்கப்படுற நரேட்டிவ். யார் பொறுப்பு? சட்டம் ஒழுங்கு யாரு? முதல்வர். நீங்க முதல்வர் தானே பொறுப்பு. முதல்வருக்கு அப்புறம் தான் உங்க கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே இல்லையா? இதுக்கு என்ன பண்ணிட்டாங்க? இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க, நீங்க திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே they have literally throwed விசிகா டு த பஸ். நீங்க இதுக்கான அடி வாங்கன்ட்டு ஒரு குஷனிங்ல வந்து தாவேக்கா உட்கார்ந்துருக்காங்க இல்லையா? இந்த நிகழ்வுக்கு நீங்க விசிகாவை கேட்கறதுக்கு முன்னாடி, கம்யூனிஸ்ட கேட்கறதுக்கு முன்னாடி முதல்ல கேள்வி கேட்கப்பட வேண்டிய ஆள் யாரு? தாவேக்கா தானே. தாவேக்காவை நோக்கி வந்த கேள்விகள் என்ன? கவின் கொலை நடக்கும்போதே நீங்க வாயை திறக்காம இருந்தீங்க இல்லையா? ஆணவ கொலை நடக்கும்போதே பெருசா பேச்சே சொல்லாம இருந்தீங்க இல்லையா? இப்பதான் உங்களுக்கு எதிராக யாருமே இல்ல, கரூர்ல வந்து இனிமே உங்களை தடுக்க ஆளே இல்ல, எங்க வேணா நீங்க போலாம், என்ன வேணா பண்ணலாம், அவங்க சதி பண்றாங்க. ஸ்டாலின் அங்கிள் தான் இப்ப பவர்ல இல்ல இல்லையா? எக்ஸ்எம்எல்ஏ ஆயிட்டார், வேற அங்கிளே உங்களுக்கு இல்ல இல்லையா? அப்ப நீங்க போய் ஏதாவது பண்ண வேண்டியதானே? நீங்க இதுக்கு ஏதாவது கண்டனம் தெரிவிக்க வேண்டியதானே? நீங்க கூட போக வேண்டியதானே? எத்தனையோ பேரை பாக்குறீங்கல்ல, ஒரு ஜாதி படுகொலை நடக்கிற இடத்துல விக்டிம்ஸ் கூட போய் நிக்கிறாரா? இல்ல. ஒரு மேன்மேடு டிசாஸ்டர் அல்லது ஒரு கேஸ் கசிவு அந்த மாதிரியான நிகழ்வுக்கு கூட போய் நிக்கிறாரா? இல்ல. செலிபிரிட்டிஸ் வந்தா, பிஆர்ஓ வந்தா, சினிமாவில் நடிச்சவங்க வந்தா அவங்களோட போட்டோ ஷூட் பண்றதுக்கு அவருக்கு டைம் இருக்கு. ஏன் இதுக்கெல்லாம் நேர்ல போக டைம் இல்லைன்ற கேள்வி வருமா இல்லையா? அந்த கேள்வி வந்து விசிகாவை நோக்கி வைப்பதை விட தாவேக்காவை நோக்கி வைக்க வேண்டியது வந்து அரசியல் நோக்கர்களோட கடமை அல்லவா? அந்த கேள்வியே வராம இவங்க ஜாலியா இருக்காங்கன்னும் பொழுது இமேஜின் த குஷனிங் தே ஆர் கெட்டிங். இந்த கம்ஃபர்ட் தான் ஊடக சொகுசு. இந்த ஊடக சொகுசை அல்லது இந்த எந்த கேள்வியும் கேட்க வேண்டாம் அப்படின்ற அந்த சொகுசை இதற்கு முன்னாடி அனுபவித்த நபர் ஜெயலலிதா. அந்த ஜெயலலிதாவுக்கு அப்புறம் அந்த மாதிரியான ஒரு நல்ல சொகுசை அனுபவிக்கிறவர் வந்து அண்ணன் விஜய் அவர்கள். கருவறையிலேயே கொண்டு போய் ஒரு போட்டோ வைக்கிறாங்கன்னா, கருவறையில் இருக்கக்கூடிய சாமியை எந்த கேள்வியும் கேட்காதீங்க, அவர் அந்த இடத்துக்கு நாங்க கொண்டு போய் வச்சிட்டோம் கிருஷ்ணகிரியில வைக்கிறாங்கன்னா அதற்கு காரணம் என்னன்னா, எங்க அண்ணனை எதுவுமே கேட்காதீங்க, இது இப்படிதான் இருக்கும், அனுபவிச்சிக்கங்கன்னு சொல்லி உங்களை எல்லாரையும் தமிழ்நாட்டு ஆட்கள் எல்லாரையும் தண்ணி தெளிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். கேட்க ஆள் கிடையாது. இப்ப இதுல என்ன நீங்க சொல்ல முடியும்? இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? இதுதான் நாங்க பண்ணுவோம், இதுதான் செய்வோன்ற அந்த டெமிகாடா மாறிட்டாரா யாரு? முதல்வர். அவரு பாணிலே சொல்லணும்னா டெவிலா தான் மாறிட்டாரு. நீங்க வந்து அவர் டெவில்லாம் கேட்கக்கூடாது. இவ்வளவு நடக்குது இல்லையா, இது எல்லாரும் கேட்கணும் இல்லையா? இது எதுக்கு இப்படி பண்றீங்கன்னு. நீங்க வந்து ஏன் வந்து ஊழல் பண்ணவங்க எல்லாரும் நீங்க தானே ஊழல்வாதிகள் சொன்னீங்க. யாராவது வந்து அதிமுக மாதிரியான ஒரு ஒஸ்ட் யாரா இருப்புமா, அவங்களோட எல்லாம் சேரலாம். அல்ட்ரா சில்ட்ர கட்சி, அந்த அல்ட்ரா சில்ட்ர கட்சியில இருந்து ஆள் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க சொன்னார்ல. அப்ப அவங்க சில்றனா சில்லறைகிட்ட நீங்க சில்லறை வாங்குறீங்க. ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இன்னும் கொச்சையா இதை சொல்லலாம். அந்த தரம் மற்றும் பலர் இல்லையா? மற்றும் பலர் நீங்க வாங்குறீங்க. அப்போ என்னோட கேம் பிளான் என்னன்னா, அதிமுகவுக்கு தலைவர் ஆகணும்னு ஒரு ஆசை. அதிமுகவை வந்து பிளான் போட்டு அறுத்து தலை எனக்கு, வால் எனக்கு, நெஞ்சுகறி எனக்கு, தொடகரி எனக்குன்னு சொல்லி பிச்சுக்கிறதுக்கு அண்ணாமலை, விஜய், பாஜக எல்லாருக்கும் ஒரு இது, திமுகவுக்கும் கொஞ்சம் ஆசை. இப்படி எல்லாமே இருக்குன்னும் பொழுது அந்த ஒட்டுமொத்த கறியும் எனக்கு வேணும், அதை நான் எவ்வளவு திட்டி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இதுக்கு எதுக்கு நீங்க வெள்ளையும் சொல்லியமா தெரியணுன்றதுதான் முன்வைக்கக்கூடிய கேள்வி. சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமா இருக்கு. நீங்க கல்லிடைக்குறிச்சி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ரெட்டை கொலை நடந்திருக்கு. அப்பா எதிர்க்க மகனை போட்டு சின்ன பிள்ளைய போட்டு தள்ளியிருக்காங்க, வண்டியில வந்து இடிக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து மயிலாடுதுறை மலசமுத்திரத்துல வந்து ஒரு கொலை, டெய்லி கொலை, டெய்லி ரேப் கேஸ், டெய்லி பஞ்சாயத்து, டெய்லி அடிதடி. இது நடக்காத நாளே இல்லைன்ற மாதிரியான நடந்துகிட்டு இருக்கு. இப்படி நடந்துகிட்டு இருக்கிற ஒரு சூழல்ல தான் இவர் என்ன சொல்றாரு, போலீஸ் கொண்டுட்டாங்கன்றாரு.
அப்போ ஒரு போலீஸ் பக்கம் நிக்க வேண்டிய ஒரு அரசு இல்லைங்க, எங்க போலீஸ் நல்ல ஆக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, எங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப சிரத்தையோட செயல்பட்டு இருக்காங்க, சட்டம் ஒழுங்கு மீறுவர்கள் எல்லாத்தையும் பிடிச்சி தண்டிச்சுட்டு இருக்காங்கன்னு இவங்க போலீஸ் கூட நின்று இருக்கு இல்லையா? ஆனா போலீஸே குற்றவாளி ஆக்குற ஒரு அமைச்சரை வந்து நாங்க இங்கதான் பாக்குறோம். எங்க சார் முடிய வாய்ப்பு இருக்குது? எங்க இப்போதைக்கு இது முடியாது. இதுக்கு வந்து இப்போ அடுத்த கட்ட சீன்ஸ் என்னன்னு வேணா நம்மளால ஓரளவு சொல்ல முடியும். இப்போ மத்ததெல்லாம் பரவாயில்ல, குஜராத் வேற எங்கேயோ இந்த தொகுதியெல்லாம் காலியா இருந்தது இல்லையா? அதாவது விஜய் ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் இங்க ரிசைன் பண்ணி விஜய் திருச்சி கிழக்குல ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் காலியான தொகுதிகளுக்கு எல்லாம் தேர்தல் சொல்லிட்டாங்க. ஆனா தமிழ்நாட்டில் ஏன் சொல்லல? அப்போ தேர்தல் ஆணையத்துக்கே தெரியுது ராஜினாமாக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும். இல்லைன்னா இரு நம்ம பில்டிங்ல வந்து நீங்க போய் பில்டிங்ல நில்லுங்க, நான் அதுக்குள்ள வாங்கிட்டு வந்துடுறேன்ட்டு இவங்க ஷாப்பிங் பண்றதுக்கான டைமை கொடுக்கறது யாரு? அப்ப இன்னும் கொஞ்சம் அமாஸ் பண்ணிக்கோங்க. 6 இல்லை, இப்ப இடைத்தேர்தல் சொல்லிட்டா அதனால இன்னும் ஒரு 20 பேரை நீங்க பிடிச்சிருங்க. அடுத்த வாரம் நீங்க பாப்பீங்க கோயம்புத்தூர்ல என்ன நடக்குதுன்னு நீங்க பாப்பீங்க. இன்னும் யார் யார் வராங்கன்னு பாப்பீங்க. சிட்டிங் எம்எல்ஏ ஒரு ஆற்காடு எம்எல்ஏ ராஜினாமா பண்ண போறாரு அப்படின்ற ஒரு பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. முடிச்சுட்டு இவங்க இன்னொரு ட்விஸ்டா என்ன பண்ணுவாங்க, இங்க யார் யாருக்கெல்லாம் குற்ற வழக்கு பின்னணி இல்லாம இருக்கிறாங்களோ, மரகதம் குமாரவேலு, அடுத்து வரப்போற அதிமுக ஆட்கள், எந்தவித கேஸ் ஹிஸ்டரி இல்லாதவங்களுக்கு மினிஸ்ட்ரி இன்க்ளூஷன் வரைக்கும் வந்து வர்ற வரைக்கும் இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். அது வரைக்கும் இவங்க தேர்தல் சொல்லவே மாட்டாங்க. அந்த டைம் தான் கொடுத்துருக்காங்க, நீங்க ஷாப்பிங் பண்ணிட்டு வாங்க. பாஜக ஆசையோட இந்த போச்சிங் கண்டிப்பா நடக்குது. போச்சிங் வேற யாரா? இப்ப பாஜக தான் பெரிய ரவுடின்னு வச்சுக்கோங்களேன், பெரிய அவங்க தான் டான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த டானை மீறி வேற யாரு எங்கேருந்து போச் பண்ண முடியும்? உத்தவ் தாக்கரே போச்சிங் யாரு பண்ணா? காங்கிரஸா பண்ணுச்சு. பாஜக பண்ணாங்க. மம்தா பானர்ஜிட்ட இருந்து யாரு பண்ணாங்க? பாஜக. காங்கிரஸ். எந்த ஸ்டேட்டுக்கு வேணா நீங்க போங்க, எனி கிவன் ஸ்டேட், தமிழ்நாட்டுல கோவா, பீகார், எங்க வேணா போங்க, எந்த இடத்துக்கு வேணா போங்க, போச்சிங் அரசியல்ல கில்லாடி பாஜக தானே. அப்போ பாஜகவை மீறி ஒருத்தவங்க இங்க போச் பண்றாங்க அப்படின்னா பாஜகவோட ஆன்டிதிசிஸா காங்கிரஸ் பண்றாங்களா? கிடையாது. அப்ப ஒருத்தர் அதே பாணியில போச்சிங் பண்றாங்கன்றது பாஜகவுடைய பிளே புக், பாஜகவுடைய மாடஸ் ஆப்பராண்டி, பாஜகவுடைய மோட் ஆஃப் ஆபரேஷன்ஸ், அதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு. அப்ப அவங்க ஆசை இல்லாம இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்றதுதான் ரொம்ப வெட்ட வெளிச்சமா தெரியுது இல்லையா? ஓகே சார், ரொம்ப நன்றி. தமிழ்நாடு அரசியல் களம் தொடர்பாக பல்வேறு விமர்சன ரீதியாக தாவேக அரசுடைய பண்ணக்கூடிய இஷ்யூ பத்தி ரொம்ப விரிவாக பேசிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசிய நன்றி மாஸ்டர். நன்றி தாமரை, நன்றி.